ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், யார் வீட்டில் தெய்வம் இருக்கும், என்ன கிரக அமைப்பு. அதில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஐயா கிரகம் ரைட்டு, வக்கரம் ஆகிட்டா என்ன செய்கிறது? இப்போ குரு வக்கரம் ஆகிட்டார், குருச்சந்திரன் செவ்வாய் சந்திரன் சொல்லியிருந்தேன் வீட்டில் தெய்வம் இருக்கும்னு. இப்போ குரு வக்கரம் ஆகிட்டார், செவ்வாய் வக்கரம் ஆகிட்டாருன்னு என்னங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுமே இல்லை. வக்கரமாக இருந்தவங்கன்னா அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக வாழ்ந்து இறந்த முன்னோர்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் அந்த சாமி கும்பிடும்போது அவங்க என்ன சாமின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு என்ன பிடிக்குதோ, இனிப்பு பிடிக்குதா, காரம் பிடிக்குதா, என்ன நெய்வேத்தியமோ அதை தேவைப்படுறத வச்சு நீங்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. அக்கறமாற நாள்லாம் ஒன்றும் இல்லை. தெய்வம் இருப்பது தெய்வம் தான். அவங்க பிடிவாதக்காரங்களாக இருந்தவங்களாக இருப்பாங்க. இன்னொருத்தர் கேட்டாங்க, நீசமாயிருச்சு அப்படின்னா என்னங்க பண்ணுறது அப்படின்வாங்க. நீசமானவங்க அப்படின்னோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்த ஆத்மாவாக இருக்கும்.